ஸோ நான் தான் உங்கள் ரூபின். இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த யூடியூப் சேனலில். ஸோ நான் இன்றைக்கி பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ பெங்களூரில் நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு என்னோடய பேக்கேஜை கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட், காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம வந்த ஃப்ளைட்டோட பேக்கேஜ் கிளைம்பிங். ஸோ இங்கே தான் இருக்கும், பார்ப்போம். நம்ம வண்டிலே இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் ஹோட்டலுக்கு. பாருங்கள், அநியாயத்துக்கு செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக எல்லாம் மேடப் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் ஒரு நேச்சர் ஃபவுண்டேஷன், நேச்சராகவே செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். நம்ம பையன் கிடச்சிட்டான். ஓகே, நம்ம பையன் எடுத்தாச்சு. ஓகே காட். இப்போ நம்ம ஊபர் போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே, பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே என்னென்னா இந்த ஏர்போர்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குமா. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதால வெளியே போகிறதுக்கே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றணும். எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்வலாக பெங்களூர் ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு 5-6 வாட்டி வந்திருக்கேன். பட் எல்லாமே டிரான்சிட்டாக. ஸோ இதுதான் என்னோடய பெங்களூருக்கு வெரி ஃபஸ்ட்டு விசிட்டு. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக பெங்களூர் வரேன். ஸோ பார்ப்போம் பெங்களூர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஓலா ஊபர் எதுனாலும் புக் பண்ணுறேன்னா இங்கே தான் வரணும். அப்படி தான் நினைக்கிறேன். சரி, புக் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன ஆகுது. ஒரு வழியாக ஊபர் பிக்கப் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நான் ஊபர் ஒன்று புக் பண்ணிட்டேன். அதில் கோடு ஒன்று கிடைக்கும், அதையும் கொடுத்தாச்சு. கொடுத்து கார்லேயும் ஏறியாச்சு. இப்போ ஹோட்டலுக்கு போயிட வேண்டியதான். செம்ம டயர்ட் கைஸ். பெங்களூரை பாருங்கள், இந்த ரோட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐ மீன் இந்த ஏர்போர்ட் ரோட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே வருது. இல்லைனா டிரான்சிட்டில் வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன் அடுத்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு. ஓகே, ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜிம் போகலாம். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பும்போது நான் ஜிம் போகல. பிகாஸ் மார்னிங்கே ஃப்ளைட்டு, ஸோ சாரி லன்ச் நூன் டைம் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்ப்போம், ஏதாச்சும் நல்ல ஜிம் பக்கத்தில் இருந்தால் போகலாம். ஓகே வாங்க, இப்போ நான் என்னோடய ரூம் காட்டுறேன். ஸோ நம்ம ரூமு 201. ஓ ஓகே. ஆட பாவீங்களா, எதுக்குடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? இது தனியாக சிங்கிள் பெட்டாக இருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. பை த வே, இட்ஸ் அ நைஸ் ரூம். ஜஸ்ட் 1 டே தானே ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ இவன்னு அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு கிளம்புறதுக்கு, அவ்வளோதான். ஓகே, எந்த ஹோட்டல் போனாலும் நம்ம இந்த கார்டு இதில் சொருகணும். அப்போ தான் நமக்கு பவர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ செம்ம பசி வேறு, பாஸ்வேர்டு வேறு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படின்னா கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு எதுனா சாப்பிட்டுட்டு, ரொம்ப பசி, செம்ம பசி முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு போகலாம் ஜிம்முக்கு.
ஓ வா, என்ன சர்ப்ரைஸ்னா ஒரு பால்கனி, க்யூட்டாக ஒரு பால்கனி, மெயின் ரோடுக்கு போகிறதுக்கான வியூவு. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். நம்ம செம்ம பசியாக இருந்துச்சு காய்ஸ். ஸோ வெளியே வந்தேன், அப்படியே ஒரு காத்தி ரோல் ஒன்று வாங்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு இப்போ மறுபடியும் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக கைஸ் நான் வந்து இறங்கினதுல செம்ம மழை வேறையா. ஸோ அதனால் மழை வந்தாலும் பரவாயில்லடா நான் ஜிம் போயே ஆவேன் அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ போகிற வழி தான் இது. அவ்வளோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நார்மலாக ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் இருக்குது. ஆஹாஹோன்ற அளவுக்கெல்லாம் இல்லை, நார்மலாக பில்டிங்ஸ் அப்புறம் மரங்க அவ்வளோதான். ஏன் இந்த ஒரு நாள்லேயும் நான் ஜிம் போகிறேன் அப்படின்னா, எனக்கு அப்கமிங்ஸ் ஒர்க்ஸ் வேறு இருக்குதா, ஷூட்டு அப்புறம் ஈவெண்ட்டு. ஸோ சடனாக கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும்ல, அதனால் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். பெருசாக இருக்கிறால்ட்டையும் சின்னதாக அட்டாச் பண்ணுறேன். ஜிம் ஒர்க் அவுட் வந்து எல்லாத்தையுமே என்னால் காமிக்க முடியல, புது ஜிம் வேறு இல்லையா. ஸோ என்ன நினைப்பாங்கன்னு வேறு தெரியல ஷூட் பண்ணுறதுனால. அதனால் லைட்டாக தான் ஜிம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பண்ணேன். பாருங்கள், நான் பம்ப் ஆகிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போது ஜிம்மை முடிச்சுட்டு இப்போ தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போது டின்னர் என்னாச்சும் சாப்பிடணும். பட் டின்னர் சாப்பிட்றதுக்கு இப்போதைக்கு மூடு இல்லை. பார்ப்போம், எதனா ஏன்னா ஃபல்காவாக லைட்டாக எதனா சாப்பிட பார்ப்போம். இதில் ஒரு மாட்டு இருக்குது, பார்ப்போம் அங்கே என்ன கிடைக்கும், ஏதாச்சும் சிம்பிளாக ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கிளம்புறேன். இன்றைக்கி நைட்டுக்கு ஃப்ளைட்டு லைக் தட். ஸோ ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல் ரைட். நான் நேற்றுக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது இந்த ரோடு தான் காட்டினேன் அவங்களுக்கு. பட் அது அவ்வளோவா கிளியராக இருக்குல்ல. பட் நைட்டில் செம்ம அழகாக இருக்குல்ல, லைட்ஸ் எல்லாம் போட்டு. அது இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உள்ளே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் எல்லா லைட்ஸுமே போட்டு செம்ம கிராண்டாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேறையா, செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. பாருங்கள், இப்போவே தெரியுதா கிராண்டாக இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்னு சொல்லலாம். பார்த்துட்டே இருங்க, உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பியூட்டிஃபுல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயாச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு டிரான்சிட் ஃப்ளைட் வந்து பெங்களூர் வந்துட்டு போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இட்ஸ் அன் அமேசிங் ஃப்ளைட், ஐ மீன் அமேசிங் ஏர்போர்ட். வாட்டர்ஃபாலை இந்த பெரிய ஏர்போர்ட்டுக்கு நடுவில் சொருக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பொட்டானிக்கல்ஸ் ட்ரீ தான். ஆக்சுவலாக ரியல் ட்ரீஸ், எதுவுமே ஃபேக் கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆலிவ் ட்ரீ, ஜஸ்ட் கேப்டட் இன்சைட். பார்த்திங்கன்னா கேக்டர்ஸ் அதெல்லாம். அப்புறம் இது பூராவே ஃபுல்லாக ட்ரீஸ் தான். இவங்களோட தீமே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். லாட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். யூ கேன் கம் அண்ட் சீ திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி ஃப்ரீக்குள்ளே போகலாம். பெங்களூரு டியூட்டி ஃப்ரீ. ஸோ ஆஸ் யூஷுவலாக எல்லா டியூட்டி ஃப்ரீ மாதிரியும் இதுவும் கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும்.
பாருங்கள், பர்ஃப்யூம்ஸ் எவ்ரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குண்டு பையனை ஏர்போர்ட்டுக்கு நடுவுலேயே சொருகி வச்சுருக்காங்க. செம க்யூட்டாக இருக்கான், எனக்கு பிடிச்ச ட்ரீவன். அப்புறம் இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி செம்ம அழகாக வச்சுருக்கானுங்க. பார்க்குறதுக்கே அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை பார்த்துட்டு ஒரு கார்டன் ஃபீலிங் தான் வருது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே கைஸ், என்னோடய ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் இனி உங்கள் எல்லாரையுமே மலேசியன் வ்ளாக்லேருந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது என்னோடய புது சேனல். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.